வெல்கம் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விஎம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஃப் அட் ப்ரிசம் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1ஓட கண்டினியூஸ் தான் பார்க்குறோம். இப்போது பார்ட் 1ல் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம சாம்பிள் டேட்டா இல்லை ஒரிஜினல் மெயின் டேட்டாஸை எப்படி என்டர் பண்ணிட்டு அதில் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது சொல்லியிருப்போம். ஸோ உங்களுக்கு அந்த டாபிக் வேணும் அப்படின்னா கிராஃப் அட் ப்ரிசத்தோட பார்ட் 1 போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இது பார்ட் 2 கிராஃப் அட் ப்ரிசத்தில் அனோவா டேபிள் போட போகிறோம். மல்டிபிள் டெஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். மல்டிபிள் டெஸ்ட்டில் என்ன போட போகிறோம் அப்படின்னா இப்போது டர்க்கி டெஸ்ட் போட போகிறோம். மல்டிபிள் டெஸ்ட்டில் டர்க்கி டெஸ்ட்டை யூஸ் பண்ணி மல்டிபிள் டெஸ்ட் போட போகிறோம். அனோவா டேபிளும் போட போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போது சாம்பிள் டேட்டாவை நான் எடுத்திருக்கேன். சாம்பிள் டேட்டாவை இப்போ நான் இம்போர்ட் கொடுத்து உள்ளே லோட் பண்ணிட்டேன். சைடில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி பார்ட் 1ல் நான் சொல்லியிருப்பேன். ஸோ எனி டவுட் செக் இன் த பார்ட் 1 வீடியோ. ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா அனலிஸ்க்கு போகிறோம். ஜஸ்ட் கிளிக் ஃபார் அனலிஸ் மெனு பார். அனலிஸ் மெனு பாரில் நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மீன், மீடியன், மோடு, மினிமம் அண்ட் மேக்ஸிமம், ஸ்க்யூனஸ், கட்டாசஸ், கான்ஃபிடென்ட் இன்டர்வல், இதெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் சம்மரைஸ் அதில் போயிட்டிங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு டேட்டா அனலிஸுங்கிற ஒரு மெனு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த மெனு பாக்ஸில் நம்ம காலம் அனலிஸ் அப்படிங்கிற ஒரு டேபிளை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் போய்ட்டு காலம் அனலிஸில் பார்த்திங்கன்னா டி டெஸ்ட் இருக்குது, ஒன் வே அனோவா டெஸ்ட் இருக்குது, ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. நம்ம போன தடவை பார்ட் 1ல் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுத்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்னென்னலாம் வேணுமோ பேசிக் அட்வான்ஸ்லாம் போய் நம்ம கிளிக் பண்ணி நமக்கான அவுட்புட்டை எடுத்தோம். இப்போது நம்ம ஒன் வே அனோவா போட போகிறோம். நான் பேராமெட்ரிக் டெஸ்ட் ஆர் மிக்ஸ்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் வே அனோவா கம்பேரிவ் 2 or more காலம்ஸை தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கம்பேர் பண்ணி ரிசல்ட் கொண்டு வர முடியும் அனோவாவில். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு இருக்க 3 காலம்ஸையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் கிளிக் ஃபார் ஓகே. ஸோ ஓகே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கான நெக்ஸ்ட் மெனு பார் ஓப்பன் ஆகும். பேராமீட்டர்ஸ், ஒன் வே அனோவா அண்டு நான் பேராமெட்ரிக்ஸ் ஆர் மிக்ஸ்டு, இது தான் நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ அதுக்கான மெனு பார் ஓப்பன் ஆகிருக்கு. இது எக்ஸ்பிரிமெண்டல் டிசைன் நோ மேட்சிங் ஆர் பாசிங் அப்படிங்கிறத கொடுத்துடணும். கீழே பார்த்தீங்கன்னா அசியூம் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் கொடுத்துட்டு காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எனக்கு காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன் வேணும், யூஸ்டு ஃபார் அனோவா, நம்ம அனோவா டெஸ்ட் போட போகிறோம். ஸோ அனோவா கொடுக்கணும். அசியூம் ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ஸ். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா யூஸ்டு ஆர்டினரி அனோவா டெஸ்ட். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆர்டினரி அனோவா டெஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே மேலே டாப் ஆஃப் த மெனூஸில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கம்பேரிசன் ஆப்ஷன்ஸ், இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா மல்டிபிள் கம்பேரிசனை கிளிக் பண்ணுறேன். அதில் செகண்ட் ஆப்ஷன் இருக்குது, கம்பேர் த மீன் ஆஃப் ஈச் காலம்ஸ் வித் த மீன் ஃபார் எவ்ரி அதர் காலம்ஸ். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஈச் காலத்தோட மீனையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஒவ்வொரு காலத்தோடையும் கம்பேர் பண்ண போகிறேன். ஏ ஆஃப் பி, ஏ ஆஃப் சி, பி ஆஃப் சி, பி ஆஃப் ஏ, சி ஆஃப் ஏ, இது மாதிரிலாம் நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ கம்பேரிசனில் ரிப்பீட்டடாக எதுவுமே வராது. இப்போ ஏ ஆஃப் பி கம்பேர் பண்ணோம் அப்படின்னம்னா பி ஆஃப் ஏ கம்பேர் ஆகாது. ஸோ ஆல்ரெடி கம்பேர் பண்ணது ஒரு தடவை தான் கம்பேர் ஆகும். ஸோ இது மாதிரி பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக மீனை கம்பேர் பண்ண போகிறேங்கிறதுக்காக செகண்ட் ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா மல்டிபிள் கம்பேரிசனில் டர்க்கி டெஸ்ட்டை நான் போட போகிறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆப்ஷன்ஸ் ஜஸ்ட் டாப் ஆஃப் த மெனுவில் ஆப்ஷன்ஸ்னு பக்கத்துலேயே இருக்குது இல்லையா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆப்ஷன் விசிபிள் ஆகும், மல்டிபிள் கம்பேரிசன் டெஸ்ட்டில் நான் என்ன டெஸ்ட் போட போகிறேன்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த டெஸ்ட்டுங்கிற இடத்துல நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்டஸ் இருக்கும். அதில் நான் பண்ண போகிறது டர்க்கி டெஸ்ட். ஸோ டர்க்கி டெஸ்ட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா இங்கே எனேபிள் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ ஓகே பட்டன் ஓகேங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வியூ ஆகும். ஸோ இந்த ஒன் வே அனோவா டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டர்க்கி டெஸ்ட்டும் மல்டிபிள் கம்பேரிசனில் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு 2 அவுட்புட் கிடைக்கும். ஜஸ்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா
ANOVA ரிசல்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் கம்பேரிசன். ஸோ 2 ரிசல்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டினரி ஒன் வே ANOVA அதுதான் நம்ம என்னென்னா நம்ம கொடுத்துருக்க ANOVA வந்து கம்பேரிசன் காட்டும். ஸோ ANOVA பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் வந்து எதை எடுத்துருக்குன்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துருக்கு. இதே நீங்கள் ஒரிஜினல் டேட்டா வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஒரிஜினல் டேட்டாவோட நேமை காட்டும். ஜஸ்ட் உங்கள் ஒரிஜினல் டேட்டாவோட நேமை நீங்கள் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சைடில் டேட்டா டேபிள்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் காலம் டேட்டா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அங்கே சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். டேட்டா செட்ஸ் அனலைஸ்டு, அதாவது ஏ ஆஃப் சியை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எஃப்ங்கிறது என்னது ரேஷியோ, பி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.0065 இருக்குது. பி வேல்யூ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு, பாயிண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகேவா, இதில் பேசிக்காக உங்களுக்கு எல்லாமே தெரியும். ANOVA டேபிள், ட்ரீட்மெண்ட், காலம், இதோட டோட்டல்லாம் நம்ம வந்து எப்படின்னா தியரிட்டிக்கலாக கேல்குலேஷன் பண்ணி படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரொம்ப குயிக் டு ஆக்சஸாக இருக்கும் இந்த கிராஃபைட் ப்ரிஸம்ங்கிறது. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் அனலைஸ் பார்த்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கம்பேரிசன்லேயும் அவுட்புட் வந்திருக்கும். என்ன டெஸ்ட் போட்டோம் மல்டிபிள் கம்பேரிசனில், டர்க்கி மல்டிபிள் கம்பேரிசன் டெஸ்ட் போட்டோம். ஸோ அதுக்கான அவுட்புட்டு நமக்கு ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் முடிச்சிட்டிங்க, அவுட்புட்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் இதை என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் VM சேனல். நெக்ஸ்ட் பார்ட் வில் பி கம்மிங் சூன்.